அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 9th ஜூன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமெம்பர். ஸோ நம்மளுடைய இந்த ஈலன் ப்ரொஃபைலோடைய சேனலில் இந்த மேஜராக வந்து 2024 அண்ட் 25 அந்த இயரில் நம்ம ஐ மீன் 2023லேருந்தே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மெஜாரிட்டி பார்ட் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு மென்டார்ஷிப்பாக நம்ம அந்த சர்வீஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அது ரெக்வயர்டாக என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும்ல நமக்கு. அப்போ அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20+ வீடியோஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்லையோ இல்லை பேட்டர்ன்லையோ டே டு டே அந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி நம்ம பல வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள் நிறைய கேட்டதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட பண்ணோம். அந்த ஏதாவது ஒரு பீரியட் லாஸ்ட் இயர் அக்டோபர்லேருந்து இந்த இயர் வந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ரெகுலராகவே அது டே டு டே பேசிஸ்லலாம் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் அதே வந்து வீக்லி அப்டேட்டாக பார்த்தா நமக்கு மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இங்கே வீக்லி அப்டேட்டாகவும் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கான்டெக்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அப்பப்போ லைவ் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ண டிஸ்கஷன்ஸ் வெபினார்ஸும் இங்கே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, இது ரியலி நமக்கு வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் நடத்துகிற அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணவங்க அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்ததை நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் வந்து நாங்கள் நிறைய அப்கிரேடேஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கோம். சேம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் தான். ஸோ ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் நம்ம வந்து சர்வீஸில் கொடுத்துருந்தோம். இப்போ அப்கமிங் இதில் வந்து மெம்பர்ஸோட ரெக்வஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆர்டர் ஃப்ளோவை ஆட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும். ஏற்கனவே அட்வான்ஸ் தான், அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்குறாங்க. கொஞ்சம் இன்ட்ராடே ரிலேட்டடாக கொஞ்சம் செட்டப் இருந்தா அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்குறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் கேபிட்டல் பேஸ்டு ட்ரேடர் இருக்காங்களா அவங்க. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது ஒரு டீசன்ட் கேபிட்டல் இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு மினிமம் ஒரு 5+ லேக் இருந்தால் தான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா ஸ்ட்ராட்டஜியாக அது பண்ண முடியாது, இன்ட்ராடே தான் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்ட்ராடேவாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து இன்ட்ராடே என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் அஸ் எ மென்டாராக என்னை கேட்கும்போது ஐ கேன் ஹெல்ப். அதுவும் நாங்கள் வந்து மென்டார்ஷிப்பில் இந்த இயரில் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதுவுமே இம்மிடியேட்டாக கிடைக்காது. எது படித்தாலும் டைம் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம டீச்சிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஸோடைய அந்த ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஜஸ்ட் ஃபார் அப்டேட். ஓகே. ஸோ இது வந்து யூடியூப்பில் நம்ம அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் லாஸ்ட்டு டைமோடைய அந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால் வந்து அந்த மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சில் இருந்தால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருக்க 2-3 வீடியோ போனீங்கன்னா எப்படி வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ண முடியுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ தட் இது ஒன்று ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். அப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னும் போது நம்ம அந்த ரெகுலர் ஃப்ளோவில் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளோ எதுவும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மென்டார்ஷிப்பில் இருக்கவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அட்வான்ஸாக அவங்க வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்னல் டைம் கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அது ஒரு வாட்டி போய் பாருங்கள். அதையோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈஸியாக எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் அதர் சிபிஆர் பேஸ்டு ட்ரேடிங், அதுக்கப்புறம் எல்ஆர்ட் வே பேஸ்டு ட்ரேடிங், அதுக்கப்புறம் ஹார்மோனிக் பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், ஐ மீன் ஐசிடி கான்செப்ட்ஸு, இந்த மாதிரி பேசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு மந்த்லி ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைல் அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களோ
அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனா நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல உங்களுக்கு அதே ஃபார்மேட்ல நான் வந்து இங்க கான்டெக்ஸ்ட்டை கண்டினியூ பண்றேன், சேஞ்ச் பண்ணல. ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் பெல் கர்வ் தான் இம்பார்ட்டன்ட். பெல் கர்வ் பேஸ்டா நம்ம வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சு ஆக்ஷன் ப்ராசஸை பார்க்க தெரிஞ்சாலே போதும் நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இப்போ கரண்ட் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் லாங் பீரியடாவே நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம டீச்சிங்கா குடுத்துட்டு இருக்கோம். அகைன் இது எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸா பாருங்க. நீங்க ஓனா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ எந்த ரிஸ்க்கும் யாரும் எடுக்காதீங்க. ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் த்ரூ மார்க்கெட் ப்ரொஃபைல். இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். அது எஜுகேஷன். இதுல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய டிசிஷனை நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் ஏற்கனவே பெல்கோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம். ப்ரீவியஸ்ல வீடியோஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பெல்கோக்கு மேல மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எதுல இருக்கு? பேங்க் நிஃப்டில இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எந்தெந்த மந்த் நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏப்ரல், மே, ஜூன். அப்போ ஏப்ரல் மந்த் என்ன நடந்தது? எக்ஸிஸ்டிங்கா இருந்த பெல்கோவுக்கு அபவ்ல ப்ரொஃபைல் போயிடுச்சு. தட் மீன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆகணும். அப்ப அந்த இனிஷியேட்டிவ் நமக்கு கண்டினியூ ஆவறதுக்கு என்ன நடந்திருக்கு? பிரைஸ் அகைன் இந்த பர்டிகுலர் மந்த் ஏப்ரல் மந்த்துக்கு நீங்க வந்து இதை ஃபிப் வச்சு பார்க்கலாம். பாருங்க கரெக்டா ஆஃப் 30%, 25%, 76% அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு மே மந்த்துக்கு அப்புறமா ஜூன் மந்த் இப்போ கரண்டா என்ன பண்ணிருக்காங்க? இப்போ கரண்ட் சினாரியோ மே மந்தோடைய ஹைய ஜூன் மந்த் என்ன பண்ணுது? பிரேக் அவுட் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து கரண்ட் ஹை. அப்ப இயர்லியரா இருந்த பெல் கவ் அபவ்ல பிரைஸ் போயிட்டு அகெயின் புல் பேக் எடுத்துட்டு இப்போ கரண்ட் மந்த் ஓகேங்களா? கரண்ட் மந்த் ஜூன் மந்த் என்ன நடக்குது? பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்ன? இந்த பிரேக் அவுட்ல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுமா? அவ்வளவுதான். இந்த கேள்விக்கான பதில் நம்ம எங்க பார்க்கணும்? வீக்லிலயும் டெய்லி ப்ரொஃபைலையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் இங்க மந்த்லி ப்ரொஃபைல் நமக்கு தெரிய வருது. ஓகே. அகைன் நிஃப்டி. இப்போ நிஃப்டி வந்து இந்த ப்ரொஃபைல் இது வந்து லாஸ்ட் இயர் ஜூன் மந்தோட ப்ரொஃபைல். அப்போ ஜூன் மந்தோட ப்ரொஃபைல் ரேஞ்சுக்குள்ள தான் அந்த ஜூன் மந்த் ப்ரொஃபைல் ரேஞ்ச் கிடையாது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டா உங்களுக்கு போயிருக்கும். அந்த ட்ரெண்டா போன அந்த ப்ரொஃபைலுக்கு இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆன்சர் பண்ணுதுன்றத நீங்க பாருங்க. இப்போ இது ஜூன் மந்தோட அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா மார்க்கெட் செட்டில் டவுன் ஆன பிறகு ஒரு டைரக்ஷன்ல போன ப்ரொஃபைல். எப்போ ஸ்டாப் ஆக்ஷன் ஆச்சு? இதுதான் ஸ்டாப் ஆக்ஷன். அப்போ பெல்கோ வந்து டெவலப் நடக்குது. அப்போ இந்த பெல்கோ டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்குள்ள தான் ஸ்டில் என்ன இருக்கு? கரண்ட் ஆக்ஷன் இருக்கு. இங்க பேங்க் நிஃப்டில அபவ்ல இருக்கு இங்க. அப்போ இவங்களோட ஆக்ஷனோட ரேஞ்ச் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ உங்க பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் புல் பேக் இப்போ ரேலி ஆரம்பிக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படின்றது வீக்லி டெய்லியில தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. அப்போ அதே நேரத்தில் இங்க பேங்க் நிஃப்டியில நமக்கு என்ன இருக்கு? இன்னும் ஹைக் போறதுக்கான ப்ராபபிள் இருக்கு. அப்போ இங்க இருந்து என்ன நடக்கணும்? இங்க இருந்து இந்த ஹைக்கு மேல பிரைஸ் கன்ஃபார்ம் ஆகணும். மண்டே ஆர் டியூஸ்டே இங்க கன்ஃபார்ம் ஆனாதான் இங்க எங்க இருக்கு டார்கெட்? 26,500. ஓகேங்களா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கண்டினியூ ஆனா ஒரு 2-3 நாள் இங்க கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ அந்த கண்டினியூஷன் இங்க போகும். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க? ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்ப இவங்களுடைய டார்கெட் இங்க முடியும் அகைன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க பெல் கர்வ் டெவலப் பண்ணுவாங்க. எங்க? பேங்க் நிஃப்டி. இவங்க இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரைஸ் ஆக்ஷன் ப்ராசஸா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த்லியில நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு?
இப்போ கரண்ட் சினாரியோல கரண்ட் மந்த் ப்ரீவியஸ் மந்த்ஸோடைய ஹைய மார்க்கெட் பிரேக் அவுட் கண்டினியூ ஆகுமா ஆகாதா நம்ம என்ன பண்ணோம் மண்டே டியூஸ்டே இந்த வீக்ல பார்க்கணும். அப்போ வீக்லி ப்ரொஃபைல் அப்படி கண்டினியூ ஆக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம் இல்ல கண்டினியூ ஆகலாம். ஆனா இங்க நல்ல ஒரு பேலன்ஸ்டுக்கு அப்புறமா மார்க்கெட் போயிருக்கிறதுனால டெஃபினட்டா இப்போ நமக்கு 55,500க்கு பிலோல மார்க்கெட் போகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிதல் வருது. ஓகேங்களா? அப்போ போகணும்னா யார் உள்ள என்ட்ரி ஆகணும்? ஓடிஎஃப் என்ட்ரி ஆகணும், ஒரு ஸ்மார்ட் மணி என்ட்ரி ஆகணும், அதுக்கான ரெஃபரன்ஸ் அங்க கிரியேட் ஆகணும். ஓகே, இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ரெக்குயர்மெண்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ கரண்ட் சினாரியோக்கு இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை நான் என்ன பண்றேன்னா ப்ரொஃபைல் ஒரு கம்பைன்டு ப்ரொஃபைலா இங்க கிரியேட் பண்ண பார்க்குறேன். இப்போ இங்க கம்பைன்டு ப்ரொஃபைலா நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கம்பைன் ப்ரொஃபைலுக்கு உள்ள வந்து ப்ரைஸ் எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு இங்க நமக்கு தெரிய வருது 25,700. புரியுதுங்களா? அப்போ கரண்டா பிரைஸ் எங்க இருக்கு 25 ஒரு இன்னொரு 700 பாயிண்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது உடனே நடக்கலாம், 2 நாள் நடக்கலாம், ஒரு வாரம் பொறுத்து நடக்கலாம். ஓகேங்களா? அது வந்து கம்பல்ஷன் இல்ல. அதுதான் ஆக்ஷன் ப்ராசஸ். அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து நம்ம பார்க்க கத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து மந்த்லில நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நவ் கோ டு வீக்லி. இப்போ வீக்லில இப்போ பேங்க் நிஃப்டி சிமிலர்லி ஏற்கனவே இருந்த அந்த பெல்கோவுக்கு அபவ்ல என்ன பண்ணிருக்கு வித் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸோட போயிருக்கு. இது இங்க என்ன நடக்கணும் நியூ மணி. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் இப்போ மந்த்லி ப்ரொஃபைல்லையும் இப்போ வீக்லி ப்ரொஃபைல்லையும் நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் 2 மந்த்ஸ்க்கு மேல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதை கண்டினியூ பண்ணா என்ன பண்ண கண்டினியூஸ் பை நடக்கணும். அப்போ நியூ மணிக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அப்ப என்ன ஆகணும் இப்ப கிரியேட் ஆன இந்த ட்ரெண்ட் ஐ மீன் அந்த ஒரு நாள் ட்ரெண்ட் இருக்குல்ல அந்த ட்ரெண்டை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம டே ப்ரொஃபைல்ல போய் பார்க்கணும். அதே தான் இங்க பாருங்க வீக்லிலையும் நமக்கு அந்த ஆன்சர் தான். இப்போ இந்த இந்த பர்டிகுலர் ஹை ஓகேங்களா இந்த 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 ஹைய இப்போ கரண்ட் வீக் என்ன பண்ணிருக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட் பண்ணதை மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இங்க மந்த்லில உங்களுக்கு ஹெவி மார்க்கெட் ரிவர்சல் வரா மாதிரி இருந்தது அப்படின்னும் போது எதுக்கு கீழே போகக்கூடாது 55,500ல போகக்கூடாது. இங்க வீக்லி அப்படின்னும் போது ப்ரொஃபைல் எதுக்கு கீழே போகக்கூடாது 56,000 கீழே போகக்கூடாது. ஏன்னா அங்கதான் நமக்கு பேலன்ஸ் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப தொடர்ச்சியா பை பண்ணணும். அப்படி ரிஜெக்ட் ஆனா 56,000க்கு கீழே போகக்கூடாது. இதுதான் இப்ப கரண்ட் ஸ்ட்ரக்சரோடைய ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க நிஃப்டிக்கு வரும். இப்போ நிஃப்டி இந்த இடத்துல புவர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே சரியாக ஃபார்ம் ஆகலை. இப்போ இங்கே தான் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை வந்து நான் பேலன்ஸாக கன்சிடர் பண்ண வேணும். அது வந்து ஒரு ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைக் ஆஃப் மெத்தட் வச்சு நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து 1 2 3 4 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் தான் இங்கே ப்ரைஸ் இருக்கு. எது நிஃப்டி. ஓகேங்களா? அப்போ இந்த ஹைக்கு மேலே என்ன நம்மளுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகும்போது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 25,700க்கு பிரைஸ் போக முடியும். கரெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போ மந்த்லி அண்ட் வீக்லில ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபவுண்டேஷன் மீன்ஸ் டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஆனா ட்ரெண்ட் கண்டினியூட்டி நமக்கு வேணும். அப்ப ட்ரெண்ட் கண்டினியூட்டி எங்க வரும் நமக்கு டே ப்ரொஃபைல்ல வரும். அப்ப டே ப்ரொஃபைலுக்கு போகும். இப்ப டே ப்ரொஃபைல் போகும்போது இங்க ஆல்ரெடி அந்த இன்டர்னல் டைம் கிளாக் அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இதை நீங்க இந்த ஏன் எப்படி இந்த பெல்கோ இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிதல் வரும். இப்போ பாருங்க இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளவே தான் பிரைஸ் இருந்துட்டே இருந்து இப்போதான் இந்த ஹையை வந்து என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு பிரேக் பண்ணி இங்க பேலன்ஸ் நடந்திருக்கு எங்க டெய்லியில. அப்போ கரண்டா ஃப்ரைடேல கிரியேட் ஆன இந்த சிங்கிள் பிரிண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு இம்பார்ட்டன்டான ரெஃபரன்ஸ் எங்க பேங்க் நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன நடக்கல ரேஞ்ச் பிரேக் அவுட் இன்னும் நடக்கவே இல்லை. அப்போ இங்க பேங்க் நிஃப்டில
இங்கேருந்து பிரைஸ் இப்படி மூவ் ஆனதை இவங்க அக்செப்ட் பண்ணணும். கொஸ்டின் என்ன? அக்செப்ட் பண்ணணும். இங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ இங்க ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பிரேக் அவுட் நடக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் இந்த வீக்ல லேர்ன் பண்றதுக்கு. எப்படி இங்கேருந்து மார்க்கெட் போகுது. இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ்டு அது ப்ராப்பரான பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை மார்க்கெட் மூவ் ஆனது வந்து அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றதுல திங்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? எவிடென்ட் பண்ண முடியும். அப்படி எவிடென்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பொசிஷன் ட்ரேடரா இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பொசிஷன் வந்து இப்போ இப்போ வந்து இங்க ஒரு ரேஞ்சில் எடுத்துருப்போம். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க? இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கும்போது அந்த ரேஞ்ச் என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ டெஸ்டிங் ஆகும். இப்போ அந்த ரேஞ்ச் வந்து டெஸ்ட் ஆகும். அப்போ அந்த ரேஞ்ச் டெஸ்ட் ஆகும்போது இந்த ரேஞ்சிலேருந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதா, இல்ல நியூட்ரல கன்டின்யூ பண்றதா, இது மாதிரி அவங்க வேரியஸ் வே ஆஃப் அப்ரோச்ச வந்து அவங்க லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கேப் அப்போ இல்ல கேப் டவுன பார்த்துலாம் அவங்க வந்து இது பண்ண இட்ஸ் கால்ட் அ பிராக்டிஸ். ஓகேங்களா? அது வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வராது. அது ப்ராப்பரா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சக்சஸாவே போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, மார்க்கெட் இப்போ இங்கேருந்து ரியாக்ட் ஆச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி அவங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான மணி மேனேஜ்மென்ட் என்ன? அப்போ கம்ப்ளீட் கேப்பிட்டல உள்ள கொண்டு போமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் கேப்பிட்டல உள்ள கொண்டு போயிருப்பாங்க. இப்போ மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுன்னா, இன்னொரு பெர்சன்டேஜ் ஆஃப் கேப்பிட்டல் உள்ள கொண்டு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ட்ராட்டஜிய மார்க்கெட் ப்ரொஃபைலோட அலைன் பண்ணி போடுவாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல்ல அவங்க வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவாங்க? வேரியஸ் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய மார்க்கெட் ப்ரொஃபைலோட அலைன் பண்ணி எந்த நேரத்துல எந்த ஸ்ட்ராட்டஜிய போடணும்னு அது டிப்ளாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது 2வது பாயிண்ட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த இடத்துல எவ்வளவு கேப்பிட்டல் உள்ள கொண்டு போணும்? 100% கேப்பிட்டல் என்ன பண்ண மாட்டாங்க? உள்ள கொண்டு போக மாட்டாங்க. அப்போ இனிஷியல் ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 30 to 40% ஆஃப் கேப்பிட்டல டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும்? ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது இப்ப நான் சொன்னேன்ல மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த காம்பினேஷன், அதுக்கப்புறம் டே ப்ரொஃபைல், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி அந்த மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எவிடன்ஸ் அத பேஸ் பண்ணி அவங்க ப்ராப்பரா மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கரெக்ட்டா டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கிங் பண்ணி அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிய எப்படி அந்த சப்போஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜி எந்த பக்கம் எடுத்திருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் பிஹேவ் ஆகுது அப்படின்னா, கொண்டு போன கேப்பிட்டல லாஸ் பண்ணாம வெளிய எடுக்கிறதுக்கான வொர்க்க பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஓகேங்களா? இதுவே அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்க? ஃபர்தரா அவங்களோட பொசிஷன் சைசிங்க ஆட் பண்ணுவாங்க. இந்த மாரி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் அலைன்மென்ட் வித் ப்ராப்பர் மணி மேனேஜ்மென்ட் அட் த சேம் டைம் அவங்க ரிஸ்க் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட்டா அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணி, அந்த ரெஃபரன்ஸ்ல அக்செப்டன்ஸ் நடக்குதா? ரிஜெக்ஷன் ஆவுதா? பிரேக் அவுட்டா? ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா? அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆல்ரெடி செவரல் மந்த்ஸ்க்கு ஆர் ஃபியூ இயர்ஸ்க்கே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பேக் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கன்டினியூயா ஏன் நான் வந்து இங்க கோ சார்ட்ட நான் யூஸ் பண்றேன்னா, அவ்வளோ ஹிஸ்டரி டேட்டா நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே. இது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் நான் அப்புறமா சொல்றேன். இது சாஃப்ட்வேர் பேஸ்டு. உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் ப்ரொவைடிங் ஒரு ஜெனரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்? இத சொல்லிக் குடுத்துறோம். ஒருத்தருடைய அந்த வசதி, அவங்க வாய்ப்பு, ஓகேங்களா? அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அத பொறுத்து அவங்க என்ன பண்ணலாம்? வேரியஸ் சாஃப்ட்வேர அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு பிகினர் அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கக்கூடிய கோ சார்ட்லயே என்ன பண்ணலாம்? அவங்க போயிட்டு மார்க்கெட் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளவு டேட்டா வேணுமோ இருக்கு. போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு மினிமம்
பிரைஸ். ஓகே. ஒரு மினிமம் பிரைஸ்ல என்ன பண்ணலாம்? வீட்ரெண்டர்ல அவங்க ஜஸ்ட் ₹350 அவங்க என்ன பண்ணலாம்? வெறும் இண்டெக்ஸோட சார்ட் மட்டும் லைவ்ல பார்க்கலாம். அப்படியே லைவ்ல பார்க்கணும்னா கூட என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா 15 மினிட்ஸ் லேகிங்ல என்ன பண்ணலாம் அவங்க? சார்ட்ட பார்க்க முடியும் ஃப்ரீயா. வீட்ரெண்டர் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நான் வந்து வேற மெத்தட்ல இருக்கிறேன். எனக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதான்னு தெரியல. அதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவங்களுக்குலாம் எல்லாம் ஃப்ரீயா இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இதுக்காக போயிட்டு அ உடனே போயிட்டு ஆக்ஸல் பிக்ஸ்ல போயிட்டு டேட்டா வாங்கணுமா? ட்ரூ டேட்டால போய் டேட்டா வாங்கணுமா? அ அதெல்லாம் இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்க இது மாரி ட்ரையல் அண்ட் எரர செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஒரு 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 ஈடுபாடு வரும். உங்களுக்கு இதுல வந்து ஒரு அட்டாச்மென்ட் வரும். இந்த கான்செப்ட்ஸ்ல. அப்புறமா நீங்க உள்ள போங்க. அவசரமே இல்ல. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஓகேங்களா? யாரும் உங்கள கம்பல் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா, அது தனிப்பட்ட கருத்து. நம்ப அத எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அவைலா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மீரா சார்ட்ஸ். இங்க சாஃப்ட்வேர். பெல் டிபிஓ தான் வாங்கணுமா? அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கா? இல்ல இங்க பாருங்க. இங்க வந்து மீரா சார்ட்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க. மீரா சார்ட்ஸ் அவங்க ஓனா வந்து லைசென்ஸ் இது மாரி பே பண்றாங்க. அதே சார்ட்ஸ நீங்க ஆக்ஸல் பீக்ல போயிட்டு ஓகேங்களா? ஆக்ஸல் பீக்ல போயிட்டு நீங்க ட்ரூ டேட்டா வாங்குறோம்ல, அதே மாரி ஆக்ஸல் பீக்ல நீங்க டேட்டா வாங்குனீங்கன்னா, அவங்க அங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு? இங்க மீரா சார்ட்ஸ அவங்க உங்களுக்கு இன்ஸ்டாலும் பண்ணி குடுக்குறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு போதுமானது அளவுக்கு இருக்கு. இருக்கு. அகைன் அமி புரோக்கர் பேஸ்டு போறீங்களா? அமி புரோக்கர் பேஸ்டு போங்க. 50 சார்ட்ஸ் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, 50 சார்ட்ஸ், அமி புரோக்கர், ட்ரூ டேட்டா. இந்த காம்பினேஷன்ல இது வந்து அவங்க வசதிய பொறுத்தும், அவங்கவங்களுடைய ரெக்வயர்மென்ட் பொறுத்தும் இருக்கு. அதனால தான் நான் வந்து எதுவுமே சஜஷன் குடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இது வந்து முதல்ல வந்து இது வந்து எஜுகேட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி தேவையோ 10 ஸ்கிரீன் வேணுமா 10 ஸ்கிரீன் இன்ஸ்டால் பண்ணுங்க. அ சாஃப்ட்வேர் வேணுமா? சீரா சார்ட்ஸ் கூட வாங்குங்க. இன்னும் குளோபல்ல நெறைய அட்லாஸ் இருக்கு. நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா? எது வேணாலும் நீங்க வாங்கலாம். உங்களுக்கு ஆனா எது வாங்குனாலும் 100% நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா மட்டும் தான், உங்களால என்ன பண்ண முடியும்? அத யூஸ் பண்ண முடியும். அப்போ திரும்ப திரும்ப எனக்கு இந்த கேள்வி ஒரு சிலர் கேட்கிறீங்க. சாஃப்ட்வேர் இஸ் நாட் எ மேட்டர். நாலேட்ஜ் இஸ் த இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைச்சா, கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல கூட உங்களால பெல்கோ வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். இது என்னுடைய அனுபவம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் அப்டேட். இப்போ இங்க நம்ம திரும்ப இங்க கான்டெக்ஸ்ட்க்கு வருவோம். மந்த்லி, வீக்லி, இப்ப டெய்லில இவன் மந்த்லில நமக்கு பாசிட்டிவான ஒரு சைன் இருக்கு. பேங்க் நிஃப்டில. அ வீக்லிலயும் பேங்க் நிஃப்டில பாசிட்டிவான சைன் இருக்கு. நிஃப்டில மந்த்லிலயும், வீக்லிலயும் நமக்கு பாசிட்டிவ் சைன் இல்ல. ஆனா மார்க்கெட் என்ன இருக்கு? அந்த ரேஞ்ச் ஹைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் ஹைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்க ரேஞ்ச் ஹைக்குக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ டெய்லில நமக்கு என்ன தேவ? ஃப்ரைடே நடந்த ட்ரெண்ட் கன்டின்யூ தேவ. புரியுதுங்களா? அப்போ என்ன அடுத்த கொஸ்டின் வரும் உங்களுக்கு? ஃபண்டமெண்டலா மார்க்கெட் ப்ரொஃபைல் உடைய ஒரு காம்போனன்ட்ஸும் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். பிஓசி, வேல்யூவேர் ஹை, வேல்யூவேர் லோ, பையிங் டெயில், செல்லிங் டெயில், சிங்கிள் பிரிண்ட். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து என்ன ப்ரொஃபைல், புவர் ப்ரொஃபைலா, இல்ல ப்ரொஃபைல் ஷேப் என்ன, எந்த இடத்துல அக்செப்டன்ஸ் பார்க்கணும், எங்க ரிஜெக்ட் பார்க்கணுன்ற இந்த நாலேட்ஜ் என்ன பண்ணுவீங்க நீங்க? எங்க மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன பிறகு அது ஓப்பன் டிரைவ் குடுக்குதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் குடுக்குதா, இல்ல ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் வந்து நமக்கு குடுக்க போதா, எப்படி அப்படியே ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் குடுத்ததுன்னா எது வரைக்கும் வரலாம்? எந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ஏன்னா ஒரே டைம்ல அ கன்டினியூஸா பை பண்ண அவசியம் இல்லல்ல. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயி, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலும் குடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் நான் அந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் கிடைச்சு தான் திரும்ப மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ள வந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகி, ஓப்பன் டிரைவ் போலாம். ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் போலாம். இல்ல ஓப்பன் ஆயி இதுதானே ஹையு. அவங்க டார்கெட் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகியும் வரலாம். அப்படி ரிஜெக்ட் ஆகி வருது அப்படின்னா, எது இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ்?
சிங்கிள் பிரிண்ட். இங்கேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகி போகணும். அப்போ புரியுதுங்களா கான்செப்ட்? அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன எடுக்கலாம்? ஒரு இன்வென்டரி பிரேக் எடுக்கலாம். ஒரு இன்ட்ராடேல இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். சாஃப்ட்வேர் இஸ் நாட் அ மேட்டர். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அது வாங்கணுமாங்க, இது வாங்கணுமாங்கலாம் நீங்க இது பண்ண என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான அவேர்னஸ குடுக்கணும். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்களுக்கு நல்லா சொல்லிக் குடுக்கணும். அவ்வளோதான். அதான் என்னோட ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து யாருக்கும் எதுவும் தடை கிடையாது. படிக்கிறதுக்கு எதுவும் தடை கிடையாது. ஓகேங்களா? ஆனா ட்ரேடிங் இஸ் அ பிசினஸ். ஒரு டீசன்ட் கேபிட்டல் இல்லாம நம்ம வந்து ரெகுலரா வந்து ஒரு இன்கம் எடுக்கிறதுன்றது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாராலயும் முடியாது. சிம்பிள். ஒரு சிலர்லாம் எடுக்குறாங்க, காமிக்கிறாங்க. நான் ரூ. 50,000 வச்சு 5 லேக் ப்ராஃபிட் வைக்க போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட இது. ஆனா பொதுவா எல்லாராலயும் பண்ண முடியுமா? அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா, அதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. அந்த மாரி கட்டாயம் முடியாது. அப்போ ஒரு டீசென்ட் கேபிட்டல், ஒரு டீசென்ட் இன்கம் எதிர்பார்க்கிறது கரெக்ட்டான ஒரு மோட். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ட்ரேடிங்க ஒரு பிசினஸா கொண்டு வந்து இப்போ என்னுடைய மெம்பர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். எதுக்காக நீங்க என்னுடைய மென்டார்ஷிப்ப சூஸ் பண்ணீங்க? அ இ இ ஈவன் தோ நான் வந்து கமிட்மென்ட் குடுக்க போறது கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் தான் குடுக்க போறேன். அப்படிங்கும்போது அவங்க அவங்க பெரும்பான்மையானவங்க சொன்னவங்க எப்படின்னா, அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் 30 பிளஸ் டூ 45 அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களோட ரெக்யர்மென்ட் என்னன்னா, கரண்ட்டா அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு போறாங்க. இல்ல ஏதோ பிசினஸ் பண்றாங்க. இல்ல சம்திங்ஸ் அவங்க வந்து ஃபார்மரா இருக்கிறாங்க. அவங்களோட வேலை பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களோட ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ரெகுலர் இன்கம்ம எப்படி நான் கொண்டு வரதுன்றத நான் லேர்ன் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துர்றேன். சொல்யூஷன் கொண்டு வந்த பிறகு, என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு டீசென்ட் கேபிட்டல கொண்டு வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்ணி ரெகுலர் இன்கம் கொண்டு போக முடியும். அதனால நாங்க பொறுமையாவே லேர்ன் பண்றோம்னு ஜாயின் பண்றோம். அப்போ இங்க ஒருத்தரோட ரெக்யர்மென்ட் வேரியபிள் ஆவுது. அப்போ எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த வேலையும் பண்ணாதீங்க. எது பண்றதா இருந்தாலும் டீப் லேர்ன். ஓகேங்களா? அது மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. டீப் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோக்கஸ அங்க கொண்டு போங்க. டீட்டெயில்டா லேர்ன் பண்ணி அதுல நம்ம எஃபோர்ட் போடும்போது நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது. இப்போ நமக்கு எங்க வேணும்? டெய்லி ப்ரொஃபைல்ல நமக்கு ஆன்சர் வேணும். ஓகே. இப்போ டெய்லி ப்ரொஃபைல் போலாம். இப்போ இங்க டெய்லி ப்ரொஃபைல்ல ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில நம்ம கடைசியா எந்த டே வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? ஐ ஐ திங்க் இந்த டே வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் கான்டெக்ஸ்ட்ல மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சந்தை இருக்கு. இங்க ஆல்ரெடி ஹை இருக்கு. இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் குடுக்கணும். அதுக்கான எவிடன்ஸ் பாருங்கன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் டே பேலன்ஸ். அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல பேலன்ஸ் பண்ணி இப்படி கீழ வந்தாச்சு. ப்ரீவியஸ் ஹைய அவங்களால என்ன பண்ண முடியல? பிரேக் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட் இந்த ஹைக்கும் இந்த இடத்துல டர்ன் ஆனதா இந்த லோக்கும் நடுவுல என்னவா மாறுது? ஒரு ரேஞ்ச் மார்க். அப்ப அந்த ரேஞ்ச்க்குள்ளவே தான் பிரைஸ் இருக்கு. அப்ப அந்த ரேஞ்ச்ல இருந்து எப்போ பிரைஸ் வெளிய போயிருக்கு? இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய லாஸ்ட் அந்த 4, 5 டேஸ் தான் அந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா அந்த மல்டி டே ஹைக்கு மேல சிங்கிள் பிரிண்ட் வச்சு பிரைஸ் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. டெஸ்ட் அண்ட் ஒரு சில இதெல்லாம் நான் அப்கமிங் செஷன்ஸ்ல சொல்றேன். காஸ் அண்ட் ரிசல்ட்னு இருக்கும். இப்போ இங்க எவ்வளோ நேரம் இங்க மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, இதோடைய இந்த பிரஷர் எவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு. அப்ப இது வரைக்கும் போயிருக்கு. அப்ப இதுக்கப்புறம் தொடர்ச்சியா போனோம்னா, இது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரேஞ்ச். இது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரேஞ்ச். பிசினஸ் ரேஞ்ச் மீன்ஸ் என்ன? இப்போ இதுல வந்து நம்ம டாரிஃபோட பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாகிஸ்தான், இந்தியாவோட பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்திருக்குல்ல. ஓகே. இப்ப இந்த 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 இடத்துல நடந்த இந்த பிசினஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு ட்ரெண்ட கன்டினியூ. அதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா என்ன நடக்குது இந்த இடத்துல நமக்கு? வித் ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல
உங்களுக்கு பேலன்ஸா நடந்திருக்கு. அங்க ஸ்ட்ராங்கா பிஓசியும் கிரியேட் ஆயிருக்கு. ஆவரேஜ் பிஎஸ் ஒரு 7 பீரியட் இருந்தாலே ஒரு நல்ல ஆவரேஜான பிஓசி தான். நீங்க 10ன்னும்போது பிபிஓசின்னு சொல்வீங்க. 7 இருந்தாலே ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ஆயிருக்கு. அந்த பேலன்ஸ்ல மார்க்கெட் கன்டின்யூ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எதுல? பேங்க் நிஃப்டி. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம ஓகேங்களா? யா எந்த வம்பு தும்பும் நடக்காம கரெக்ட்டா இருந்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு என்ன சொல்லுது? ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்ப இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படி நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே ஒரு 300 பாயிண்ட் அடிச்சோம். ஏன்னா டார்கெட்ட நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம்? இதுக்கு மேல வந்து இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போலாம். பேங்க் நிஃப்டில அது பெரிய விஷயமே இல்ல. ஒரே ஷாட்ல அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப எப்படி ட்ரேட் பண்ணும்? அதுக்காக தான் என்ன என்ன லேர்ன் பண்ணணும் நம்ம? ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணணும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணும்போது, நீங்க இவ்ளோ ரெகுலரா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பிராக்டிஸ் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீங்க கரெக்ட்டா பார்க்கும்போது, உங்களுக்கு மார்க்கெட் இப்ப என்ன சான்சஸ்ல இருக்கு? இந்த இடத்துல நியூட்ரல்ல இருந்து என்னென்ன நடக்கலாம்? இப்ப இங்க நியூட்ரல்ல இருந்து பேரிஷ் மோடு நடக்கலாம். இல்ல நியூட்ரல்ல இருந்து புல்லிஷ் மோட் நடக்கலாம். அப்போ எப்பயுமே வந்து இந்த மல்டி டே இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க? சீக்கிரம் டிசிஷன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்தா டிசிஷன். அப்ப எங்க ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வருது? இந்த இடத்துல ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. அப்போ எந்த டிசிஷன் எடுப்பாங்க? நியூட்ரல் டூ புல்லிஷ் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிய டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கான ஃபால் பேக் பிளான் என்ன? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா என்ன பண்றது? அப்ப அந்த ஃபால் பேக் பிளான் அவங்க கிளியரா எப்படி இருப்பாங்க? பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருப்பாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி போடணும்? அந்த இடத்துல வந்து எப்படி அந்த கேபிட்டல புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க என்ன பண்ண ட்ரெயின்டா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வராது. அவங்க ட்ரெயின்டா இருப்பாங்க. கரெக்ட்டா அத மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ட்ரேடர். இப்ப இங்க இன்ட்ராடேல போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒரே குயிக்கா மூவ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடல, கொள்ளல அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஓகே. ஓகே. இந்த சிங்கிள் பிரிண்ட் பார்த்து அப்ப டைரக்ஷனா என்ட்ரி போடுறோம் அப்படின்னும்போது, அத ப்ராப்பர் ஹெட்ஜோட போடணும். ஸ்ட்ராட்டஜியோட போணும். இல்லன்னா ஹெட்ஜோட அப்ப இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க. ஒரு கால் ஆப்ஷன பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அது நேக்டு என்ட்ரி. அப்ப அந்த நேக்டு என்ட்ரியா போகாம என்ன பண்ணும்? அதுக்கான ஒரு செல் என்ட்ரிய ஹெட்ஜா எடுக்கணும். இல்ல நான் புட் ஆப்ஷன செல் பண்ணி போறேன் அப்படின்னு போறாங்க அப்படின்னும்போது, அந்த புட் ஆப்ஷன் அவங்க செல் பண்றாங்க அப்படின்னு நேக்டு. அப்படி ரிஸ்க் எடுக்காம என்ன பண்ணும்? புட் ஆப்ஷனையும் அவங்க பை பண்ணி அந்த ஸ்ப்ரெட்ல போணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதுல இருந்து எப்படி மார்க்கெட்ட கன்டின்யூ பண்ணணும். அப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் ரெகுலர் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன வந்துட்டோம்? குளோஸ்டு ரெஃபரன்ஸ் வரும். இப்ப குளோஸ்டு ரெஃபரன்ஸ்ல என்ன நடக்குது? இப்ப இங்க குளோஸ்டு ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு இந்த லாஸ்ட் இந்த 5 டேஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ரேஞ்சிலே தான் இருக்கு. இவங்க இந்த 2 நாள் மார்க்கெட்டு வாலடைல். அதுக்கப்புறம் இந்த டே பாருங்க. உங்களுக்கு இங்க ரிஜெக்ட் ஆயி இங்க ரிவர்ஸ் ஆகலாம். கடைசில என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த ரெஃபரன்ஸ் கீழ மார்க்கெட் போக முடியல. இந்த ரேஞ்ச் இருக்கு. இந்த டே வாங்க. இப்ப இந்த டேல கடைசியா உங்களுக்கு கிடைச்ச க்ளூ என்ன? நல்லா கவனிங்க. இந்த டேல உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன? இந்த டேல உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன? பிபிஓசி. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுங்க? பேக் டு பேக் பிபிஓசில இருக்கு. அப்ப இது 2 நாள் நீங்க என்ன பண்ணுங்க? நல்லா பிசினஸ் நடக்குது. அப்ப நெக்ஸ்ட் டே எங்க ஓப்பன் குடுக்குறாங்க? இந்த பிசினஸ் ரேஞ்சிலே தான் ஓப்பன் குடுக்குறாங்க. ஏ பீரியட், பி பீரியட் வாலடைல் ஆவுது. சி பீரியட் தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல், செகண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ட்ரி. அப்ப இந்த இடத்துல போய் நான் என்ட்ரி போடுவேன் அப்படின்னும்போது, முதல்ல இதுக்கு மேல இது வந்து ஆல் டைம் ஹை. இதுக்கு மேல மேல போகுமா? போகாதா? அப்படின்ற டவுட் எல்லாம் மைண்ட்ல ஓட்டும். ஆனா இங்க தைரியமா வந்து ஒரு ஸ்ப்ரெட் என்ட்ரிலயோ, ஒரு ஸ்ட்ராட்டஜில நீங்க போட்டு பாருங்க. வந்தா ப்ராஃபிட். இல்லன்னா மினிமம் லாஸ். ஆர் அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணா லாஸே கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாம மார்க்கெட்ட அணுகுறதுக்கான ஒரு வழிமுறையை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இததான் வந்து அலெக்சாண்டர் என்ன சொன்னா, யூ ஷுட் நோ தி சிஸ்டமைஸ்ட் அப்ரோச். ஓகே. ஒரு சிஸ்டமைஸ்ட் அப்ரோச் இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியணும்? ப்ராப்பரான மணி மேனேஜ்மென்ட் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இத ஒழுங்கா ரெகுலரா எந்த சினாரியோல கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? சைக்காலஜி
இருக்கணும். ஓகேங்களா? இது 3மே இருந்தா மட்டும் தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆவறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்குது. இத கன்சிஸ்டன்ஸா நீங்க ஃபாலோ பண்ண அடுத்தடுத்த படிநிலைக்கு உங்கள ட்ரேடிங் கொண்டு போகும். அப்படின்னு அவர் சொல்றார். அலெக்சாண்டர் எல்டர். அவர் வந்து ட்ரேடிங் தான் அவருக்கு வந்து இன்கமே. அப்படி வந்த ட்ரேடர் தான். ஓகேங்களா? நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் பேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இவர் வந்து நம்மள மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங் தான் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு அவரோட புக்ஸ்லாம் நீங்க ரீட் பண்ணுங்க. லிவிங் ஃபார் ட்ரேடிங் அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரீட் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். அப்போ இங்க இங்க வந்து ஒரு சிஸ்டமைஸ்டா ஒரு அப்ரோச் வித் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி. ஓகேங்களா? அப்போ இந்த சிஸ்டமைஸ்ட் அப்ரோச்சும் போது என்ன உங்களுக்கு நல்ல சார்ட் நாலேஜ், அதுக்கப்புறமா எப்படிலாம் மார்க்கெட்ல எந்த நேரத்தில் எந்த எக்ஸ்பைரி எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்ற அந்த மல்டிபிள் வே ஆஃப் அப்ரோச்சை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அப்புறம் கரெக்டான வேலை மணி மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சக்ஸஸ் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு அகெயின் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? மல்டிபிள் ஏ, பிசி 3 பீரியட் போயிடுச்சு. மீதி 10 பீரியட் என்ன இருக்கு உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸா நடந்திருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு பிபிஓசி நடந்திருக்கு. அப்போ இது ஒரு ட்ரெண்ட் டேவா அப்படின்னா ட்ரெண்ட் டே கிடையாது. மார்க்கெட் ஒரே ஒரு புஷ் அதுக்கப்புறம் பேலன்ஸ். அப்போ இதுக்கு மேல அவங்க வில்லிங்கா இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும்? பிரைஸ் ஃபர்தரா மூவ் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு நியூ ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே. இப்போ பிரைஸ் வந்து அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த வீக் வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. வீக் வந்து அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னும் போது எப்படி அதை நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படிலாம் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணணும்? ஓகே. இங்க இங்க வந்து பிரைசிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இது என்ன கான்செப்ட் இங்க வருது? அடுத்தது பிபிஓசி கான்செப்ட். பிபிஓசி கான்செப்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த பேலன்ஸ்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா எந்த பிரைஸ் வந்து பெருசா மேல கொண்டு போச்சு? இந்த சி பீரியட். அப்போ இந்த சிஓட ஆஃப் கரெக்டா பண்ணுங்க. சிஓட ஆஃப்க்கு மேல தான் இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த ஆஃப்க்கு கீழே பிரைஸ் போகக்கூடாது. இங்க பேலன்ஸ் கூட பண்ணி தொலைலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? முக்கியமான ரெஃபரன்ஸ். அதுக்கு கீழே வந்தா கட்டாயம் லோக்கு வந்து அப்போ லோன்னும் போது என்னது? லாஸ்ட் 5 டேஸோட ரேஞ்ச் அது. அப்போ இந்த லாஸ்ட் 5 டேஸோட ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் 5 டேஸோட ரேஞ்ச் உங்களுக்கு பிரைஸ் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு கீழே வரக்கூடாது. இந்த ரேஞ்சுக்கு கீழே வரக்கூடாது. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து இந்த ப்ரொஃபைல் வரைக்கும் பார்த்தோம். இந்த ட்ரெண்ட் ப்ரொஃபைல் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ட்ரெண்ட் ப்ரொஃபைலுக்கு அபோவ்ல ஓப்பன் டிரைவ் ஆகுதா? இந்த இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி போச்சுல மார்க்கெட்டு பிஓசி மைக்ரேட் ஆகலை. ஓகேங்களா? பேலன்ஸும் நடக்கல. இப்போ கரண்டாக என்ன இருக்கு? ட்ரெண்ட் ஆகி இங்கே பேலன்ஸ் இருக்கு. டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ இங்கே வந்து பேலன்ஸு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸு கண்டினியூவால ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் பேலன்ஸ் ஆயிருக்கு. இந்த பேலன்ஸ்ல கண்டினியூ ஆயிடணும். இப்போ இங்கே என்னது? இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகலை, கீழே வந்து இப்போ இங்கே இந்த பேலன்ஸ்ல நமக்கு கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா அகைன் மார்க்கெட் ரேஞ்சுக்கு வரும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரொஃபைல் என்னது உங்களுக்கு? ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல், பேலன்ஸ். இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ் நடந்ததுக்கு ஒரு ஸ்மால் இன்வென்ட்ரி மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஆனா என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு இந்த பிலோல இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் கொடுத்து பிரைஸ் கீழே வந்தது. கவனிச்சிங்களா? இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் கொடுத்து கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ இந்த ஹையிலேருந்து ரிஜெக்ட், ஓப்பன், ரிஜெக்ட், உள்ள வருது, ப்ரைஸ் வருது பாருங்க. உள்ள வந்தாச்சு, வந்துட்டு பேலன்ஸ். அகைன் இது என்னது? பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ இங்கேருந்து என்ன நடக்கணும் நமக்கு? மார்க்கெட் கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா? பேலன்ஸ், அதுக்கப்புறம் சிங்கிள் பிரிண்ட், ப்ரைஸ் கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே ஓப்பன் எங்கே கொடுக்குறாங்க? திரும்ப பேலன்ஸை தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணல? கண்டினியூவால ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ என்னாச்சு உங்களுக்கு? ப்ரைஸ் இந்த ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலை பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? மார்க்கெட் ஒரு ரேஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ப்ரைஸ் வந்து
போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் உங்களுக்கு என்ன பிரைஸ் வந்து புரியறதுக்காக பாருங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் என்ன இருக்கு உங்களுக்கு பிரைஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. இப்படி தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு நாளைக்கும் அப்படியே நம்ம வந்து கான்டெக்ட் பார்த்துட்டே வருவோம். கான்டெக்ட் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட் வச்சு ப்ரைஸ் கீழே வந்தது. ஓகேங்களா? அகெயின் சாரி, இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் வச்சு ப்ரைஸ் வந்து கீழே வந்தாச்சு. இந்த ப்ரொஃபைல திரும்ப பேலன்ஸு இங்கே பாருங்க, இது வந்து பி ப்ரொஃபைல். பி ப்ரொஃபைலுக்கு பிலோவில், இந்த ரேஞ்சுக்கு பிலோவில் என்ன ஆகணும் உங்களுக்கு, கண்டினியூ ஆகணும், ஆகலை, ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆனால் முதல்ல டெய்ல கிளியர் பண்ண கூட கிளியர் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஹை, திரும்ப இந்த ஹையில் மார்க்கெட் திரும்ப பேலன்ஸ் பண்ணுது. பேலன்ஸ் என்னது, இந்த இடத்துல பிபிஓசி ப்ரொஃபைல். இதுலேருந்து மார்க்கெட் மேலே போகணும், ஆனால் என்ன ஆகலை, போகலை, ரிஜெக்டட். அப்போ அப்போ என்ன, மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளவே உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அந்த, ஆனால் இந்த இன்ட்ராடேல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சுக்குள்ளவே தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ அகெயின் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து குள்ளே தான் ப்ரைஸ் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? ஆனால் அந்த ரேஞ்ச் என்ன இருக்கு உங்களுக்கு, அவ்வளோ பெரிய ரேஞ்சாக இருக்குது, அப்படியே கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த டேஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு, இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. அது ஏன்றதை நீங்கள் அந்த இன்டர்னல் டைம் கிளாக் அந்த வீடியோ பாருங்க. டே பை டே அங்கே ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ ஏரியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் அபவ்ல என்ன இருக்கு உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ், ஓடிஎஃப் ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் பேலன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான், பேங்க் நிஃப்டியில் ரேஞ்சுக்கு வெளியில போய் இப்படி இருக்கு ப்ரொஃபைலு. பேங்க் நிஃப்டியில் இங்கே ரேஞ்சுக்கு ஹையில் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, இந்த ப்ரொஃபைல் இங்கே இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இது கண்டினியூட்டி வேணும், இங்கே என்ன வேணும், ஃபர்தர் பிரேக் அவுட் வேணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குமே. அப்போ நம்மக்கான கான்டெக்ட் முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன, இந்த டேல பிபிஓசி, சிங்கிள் பிரிண்ட், அப்புறம் லோ. ஓகேங்களா? இப்போ இது ஹை மேலே போகுது அப்படின் போது இங்கே இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அப்படியே மார்க்கெட் மேலே போல, திரும்ப பிபி அப்படி கீழே வந்துட்டு போயிருக்கு. இதே மாதிரி அடுத்த 2 நாள் ஏதாவது நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். பார்த்ததுன்னா அப்போ மார்க்கெட் கான்ஃபிடென்ஸாக போல, இன்னும் இவன் ட்ரெண்டாக இருந்தாலும் கான்ஃபிடென்ஸாக போல, அகெயின் வந்து மார்க்கெட் இன்வென்ட்ரிக்கு வரலாம், இல்லைன்னா கரெக்ஷனுக்கு வரலான்றது அது அடுத்தடுத்த கான்டெக்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீக்கு, இந்த மந்த்துக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் மந்த்லி அண்ட் வீக்லி பாசிட்டிவாக இருக்குது. இதில் பேங்க் நிஃப்டியில் நியூட்ரலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ் கண்டினியூ ஆகணும், நிஃப்டியில் நியூட்ரல் இருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக மாறணும். இந்த ஆப்ஜெக்டிவ் ப்ராப்பர் எவிடன்ஸோட, மார்க்கெட் ஜெனரேட்டட் எவிடன்ஸோட உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுது. இது கொஞ்சம் மாறி மாறி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரேஞ்சாக இருக்க போகுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தர் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த வீக்கில் முடிஞ்சதுன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக வந்து அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹேவ் ஏ கிரேட் வீக். See you on next session.